God is promising and God is talking to us. He is a God who wants to talk to us through dreams. He will whisper when you hit the bed, when you sleep. God says, I will speak to them என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் அவர்களோடு பேசுகிற தெய்வம். அதைத்தான் யோபு ஆண்டவர் சொல்றார். யோபு was a sick man. He was a man who went through losses. But God says, I will talk to you through dreams. ஆண்டவரே, நீங்க முழிச்சிருக்கும் போது பேசுங்களேன். நான் அப்போ நோட்ஸ் எடுத்துப்பேன். நான் அப்போ கொஞ்சம் அலர்ட்டா இருப்பேன். நான் அப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். நான் தூங்கும் பொழுது எந்திரிக்கும் போது மறந்தே போயிருது. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சோ அதனால நான் தூங்கும் பொழுது என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். But God says, when you sleep, அப்போ என்னுடைய undivided attention, யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. Just you and me. I will speak to you என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். That he will talk to us. ஏதோ ஒரு கொஸ்டினோட வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு கேள்வியோட வந்திருப்பீங்கன்னா அப்ப நம்ம கேட்போம். ஆண்டவரே, எனக்கு எய்தர் வார்னிங்கோ அல்லது டிரெக்ஷன்ஸோ அல்லது எனக்கு சஜஷன்ஸோ, மூன்று காரியத்தையும் Lord, I pray that இது வரைக்கும் மீனிங்லெஸ் ட்ரீம்ஸ், இது வரைக்கும் நாட் சோ சென்சிபிள் ட்ரீம்ஸ் இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டோம் that God will speak to us. Let us be careful and let us listen to it என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம்.